வணக்கம். நீங்கள் சிறியவனாக இருந்தபோது உங்கள் பெற்றோர்கள் அல்லது ஆசிரியர்களிடமிருந்து எவ்விதமான கதைகளை கேட்கின்றீர்கள்? நாம் கேட்கும் கதைகள் நம் வாழ்க்கையில் என்ன உண்மையில் முக்கியமோ அதை புரிந்து கொள்ள உதவுகின்றன மற்றும் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை வழிநடத்துகின்றன. இந்த செயல்முறை மதிப்புகளை உருவாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது. வேதவாக்கத்திலே முதலாவது மனிதனான ஆதாம் தன் 2 மகன்களான கயின் மற்றும் ஆபேலிடம் தேவனின் வாக்குத்தத்தத்தை பகிர்ந்து கொண்டார். தேவன் பெண்ணின் சந்ததி, அதாவது மசிஹாவை அனுப்புவார் என்ற வாக்குத்தத்தத்தை அளித்தார். ஆனால் இந்த 2 சகோதரர்கள் அந்த வாக்குத்தத்தத்திற்கு முற்றிலும் வேறுபட்ட முறையில் எதிர்வினை அளித்தனர். ஆபேல் மசிஹாவின் வருகையை உற்சாகமாக நம்பினார் மற்றும் அந்த வாக்குத்தத்தத்தை தனது வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒன்றாக மதித்தார். அவரது வழிபாடு வெறும் சடங்காக இல்லை, அது அவரது வாழ்க்கையில் தேவனும் அவரின் வாக்குத்தத்தமும் மிக உயர்ந்த முன்னுரிமை என்பதை காட்டியது. ஆனால் கயின் அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டும் அதை கவனிக்கவில்லை. அவர் தனது சுயநல விருப்பங்களை முன்னிலைப்படுத்தினார். இறுதியில் தனது சகோதரரை கொலை செய்து பயங்கரமான ஒரு குற்றத்தை செய்தார். இருவரும் ஒரே கதையை கேட்டும் அவர்களின் முடிவுகளும் முற்றிலும் வேறுபட்டன. இந்த கதை நமக்கு வாழ்க்கையை வழிநடத்தும் மதிப்புகள் குறித்த முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறது. இன்றைய உலகில் வெற்றி, பணம், புகழ், மகிழ்ச்சி போன்ற பல மதிப்புகள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. இவைகள் அனைத்தும் தங்களின் முக்கியத்துவத்தை முன்வைக்கின்றன, ஆனால் இவைகள் பெரும்பாலும் நம்மை வெறுமையாகவோ அல்லது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும் விதமாக இருக்கலாம். அதனால்தான் உண்மையில் எது முக்கியமோ அதை கண்டறிதல் அவசியமாகிறது. தேவனின் வாக்குத்தத்தங்கள் கொண்ட வேதவாக்கம் நமக்கு உண்மையில் மதிப்புடையதை அறிவதற்கு துணை புரிகிறது. தேவனின் முதல் வாக்குத்தத்தம் பெண்ணின் சந்ததியே, அதாவது மசிஹாவை அனுப்புவதாக இருந்தது. கிறிஸ்துமஸ் என்பது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டதே மசிஹா இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் நாள். இந்த உண்மைகளை சரளமாக கடந்து விடுபவருக்கும் ஆபேலின் போன்று அந்த வாக்குத்தத்தத்தை போற்றுபவருக்கும் வாழ்க்கையின் முடிவில் பெரிய வித்தியாசம் உள்ளது. கிறிஸ்துமஸுக்கு தயார் செய்யும் உங்களுக்கும் நான் ஆபேலின் போல் இருங்கள் என பரிந்துரைக்கிறேன். தேவனின் வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் அதன்படி உங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதை பின்பற்றினால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவார் மற்றும் உங்களை சிறந்த பாதையில் வழிநடத்துவார்.